லேர்ன் டு கோடிங் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எப்படி ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபைலை வந்து ஜாவா யூஸ் பண்ணி ரீட் பண்ணலாங்கிறது தான். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து அப்பாச்சி பாய் மேவன் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம். மேவன் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னுடைய ப்ரீவியஸ் டியூட்டோரியல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து 2 டிபெண்டன்சிஸ் வந்து கரெக்டான டிபெண்டன்சிஸை வந்து நம்மளோட மேவன் pom.xml ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த மேவன் ரெபாசிட்டரி போனீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த பார்த்து கொடுத்துருக்கேன். இந்த டிபெண்டன்சி நீங்கள் காப்பி பண்ணிங்க. ஜார் ஃபைல் வேணும்னா மேலே ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் நம்மளுக்கு 2 டிபெண்டன்சி தேவை. ஒன்று பாய், இன்னொன்று வந்து XML. அது ரெண்டையும் நான் ஆட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேவன் டிபெண்டன்சிஸில் வந்து அது எல்லா ஃபைல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ மேனுவலாக நீங்கள் ஜாவா ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்டில் டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாங்க நம்ம எக்ஸல் ரீடிங் டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் புக் எப்படி க்ரியேட் பண்ணி அதில் வந்து எப்படி நம்மளோட டேட்டா வந்து ஆட் பண்ண போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாத், எந்த பாத்தில் நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணணுமோ அந்த பாத்தை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ system.get ப்ராப்பர்ட்டி யூசர் டைரக்டரி என்ன பண்ணணும்னா என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைலோட பாத்தை ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்துடும். அதனோட எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் என்னோட நியூ ஒர்க் புக் நேம் வந்து employee.xlsx. ஓகே, இப்போதைக்கு அந்த ஃபைல் இல்லை, ஆனால் இந்த பேரில் தான் அந்த ஃபைல் க்ரியேட் ஆகுது. ரெண்டாவது வந்து என்னோடய ஷீட் நேம் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸுங்கிற ஷீட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இந்த பாத் ஆஃப் எக்ஸல் என்ன உங்களுக்கு கொடுக்கணும்னா என்னுடைய கரண்ட் டைரக்டரி வித் அந்த பர்டிகுலர் பாத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பாருங்கள், D:, செலினியம் ஆட்டோமேஷன்லேருந்து employee.xlsx. நம்மளோட ஷீட் நேம் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டையும் வந்து நம்மளுடைய கிரியேட் எக்ஸல்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த 2 ஸ்ட்ரிங் வேல்யூவும் நம்ம வாங்கிக்கிறோம். ஒன்று பாத் ஆஃப் த எக்ஸல், இன்னொன்று வந்து ஷீட் நேம். சரியா? ஸோ இது ரெண்டையும் வந்து நான் என்னோடய ஃபங்க்ஷனில் வாங்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு பிளாங்க் ஒர்க் புக் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் கிளாஸ் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அப்பாச்சி பாயிலேருந்து XSSF ஒர்க் புக்குங்கிற கிளாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனோட சின்டாக்ஸ் நான் அப்போ கொடுத்துருக்கேன். XSF ஒர்க் புக் நியூ XS ஒர்க் புக். ஸோ அதனுடைய இதை பர்டிகுலர் பேக்கேஜை வந்து மேலே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஒர்க் புக் க்ரியேட் பண்ண செகண்ட் ஸ்டெப் என்னது, ஷீட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே சின்டாக்ஸ் வந்து XSSF ஷீட், அப்புறம் வேரியபிள் நேம். அடுத்து வந்து வேரியபிள் நேம் ஒர்க் புக்கு பார்த்திங்கன்னா .create sheet. ஷீட் நேம் நான் ஆல்ரெடி எம்ப்ளாயி டீட்டெயில்ஸுங்கிற ஷீட் தனக்கு அந்த நேம் வந்து இதில் பாஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து அப்பாச்சி பாய் XSF யூசர் மாடல்லேருந்து வருது. ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா, என்ன டேட்டா நம்ம வந்து எக்ஸலில் வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸல் எப்படி டேட்டா இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நான் வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று வந்து ஹேஷ் மேப் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து கீ, ரெண்டாவது வந்து வேல்யூஸ். ஓகே, ஸோ வேல்யூஸை வந்து நான் ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டில் வந்து நான் வந்து மோர் தென் 1 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி நான் வந்து இந்த மெத்தட் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அதனோட சின்டாக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மேப், கீயோட டேட்டா டைப், அடுத்து வந்து வேல்யூவோட டேட்டா டைப், அடுத்து வந்து நான் ஒரு 5 வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் எப்போவுமே டேபிள் என்னவா எக்ஸல் என்னவாக இருக்கும், காலம் ஹெட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய கீ வந்து 1, வேல்யூஸ் என்னென்ன இருக்கும், என்னுடைய காலம் வேல்யூஸ். ஸோ என்னென்ன காலம்னா எம்ப்ளாய் ஐடி. ஸோ எக்ஸல் என்னென்ன காலம் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு எம்ப்ளாய் ஐடி, ரெண்டாவது வந்து எம்ப்ளாயோட நேம், தேர்டு வந்து எம்ப்ளாயோட டெசிக்னேஷன், ஃபைனலாக வந்து எம்ப்ளாயோட டேட் ஆஃப் பர்த். ஸோ இதனோட சின்டாக்ஸ் என்ன, நியூ. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அரேயில் வந்து அந்த 4 வேல்யூஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோலேருந்து நம்மளுடைய டேட்டா வேல்யூஸ், அந்த காலத்தோட வேல்யூஸை வந்து ஆட் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாய் ஐடி, நேம் ராஜேந்திரன், டெசிக்னேஷன் மேனேஜர், அடுத்து டேட் ஆஃப் பர்த். இதே மாதிரி நான் வந்து டோட்டல் வந்து 5 வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறேன். செகண்ட் பார்த்திங்கன்னா சுந்தர்ராஜுங்கிற வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன், சீனியர் மேனேஜர். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கீ வந்து 1 2 3 4, அதாவது டிஃப்ரெண்ட் கீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டேட்டா அவுட்புட். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஹேஷ் மேப் டியூட்டோரியல் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதே லாஜிக் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீ வந்து ஸ்ட்ரிங்கு, ரெண்டாவது வந்து ஆப்ஜெக்ட் அரே.
ஸோ அவ்வளோதான், வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதனுடைய கீ செட்டை வந்து எடுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸலில் வந்து ரைட் பண்ண போகிறோம். அதை பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு லூப் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 வேல்யூஸோட கீ செட்டை வந்து நான் எடுக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், நான் செட் யூஸ் பண்ணுறேன். செட்டோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. கீ செட்டுங்கிற வேரியபிள் என்ன பண்ணுறேன், டேட்டா டாட் கீ செட். இப்போ வந்து செட்டுங்கிற இன்டர்ஃபேஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம், சரியா? அடுத்த ஸ்டெப் வந்து ரோ நம்பர் ஈக்குவல் 0. இது எதுக்குன்னா, ஒவ்வொரு ரோவாக நான் இட்ரேட் பண்ணுறதுக்கு ரோ நம்பர் இனிஷியலாக வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணுறீங்க. எப்போவுமே வந்து இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து அரேயாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும் ஒர்க் ஆகும், சரியா? ஸோ ஒரு என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி கீ வந்து கீழேருந்து கீ செட் வரைக்கும் ரன் பண்ணுறோம். ஸோ த ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம வந்து ரோஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து XSF ரோ, ஓகே, ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னா, சாரி இது ராங்கு. ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணும், நம்ம ஒர்க் புக் ஆல்ரெடி ஷீட் நம்மள்ட்ட இருக்குது பார்த்தீங்களா, ஷீட் டாட் சின்டாக்ஸை பார்த்துருக்கேன். ஸோ ஷீட் டாட் அடுத்து நம்ம என்ன பண்ணோம், கிரியேட் செல், கிரியேட் ரோ, சாரி ஃபஸ்ட்டு கிரியேட் ரோ, அதில் வந்து அந்த ரோ நம்பர் அதாவது இண்டெக்ஸை பாஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோ க்ரியேட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும், செல்லு க்ரியேட் பண்ணணும், சரியா? ஸோ செல்லுக்குள்ளே வேல்யூஸ் எதில் இருக்குது, நம்மளுடைய ஆப்ஜெக்ட் அரேயில் இருக்குது, சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டா டாட் கெட் இந்த பர்டிகுலர் கீயை பாஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்டை வந்து ரெட்ரீவ் பண்ணிடும். ஸோ அடுத்து வந்து செல் நம்ங்கிற ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணி, இது எதுக்குன்னா செல் இட்ரேட் பண்ணுறதுக்கு, ஓகே. ஸோ செகண்ட் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் அரேயோட எண்டு வரைக்கும் ரன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரோக்கு வந்து 4 டைம்ஸ் ரன் பண்ணும், செகண்ட் ரோக்கு 4 டைம்ஸ், அந்த மாதிரி ரன் ஆகும், ஓகே. ஸோ இப்போ வந்து செல் இனிஷியலைஸ் பண்ணோம். செல் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் வந்து XSF SSF CELL, சரியா? ஸோ செல்லுங்கிற வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோ டாட், ஆல்ரெடி என்ன பண்ணணும், ஒர்க் புக்கில் ஷீட் வந்தாச்சு, ஷீட்லேருந்து ரோ வந்தாச்சு, இப்போ ரோலேருந்து செல், கிரியேட் செல். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். மேலே நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குல்ல, ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் செல்லுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த வேல்யூஸை வந்து நான் கேப்சர் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து ஆப்ஜெக்டில் இருக்குது, ஆனால் செல்லில் வந்து இன்சர்ட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து எதர் இன்டிஜராக இருக்கலாம் இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், சரியா? ஸோ வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங்கோட இன்ஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன், ப்ரோக்ராமுக்கு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இதில் வந்து ஸோ OBJ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டைப் காஸ்டிங் யூஸ் பண்ண போகிறோம், சரியா? செல் டாட் செட் செல் வேல்யூ ஈக்குவல் டு, இப்போ வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங்கிற டைப் காஸ்ட் யூஸ் பண்ணி OBJ அப்படி கொடுத்துட்டோம்னா அந்த வேல்யூ ஒரு வேளை ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த செல்லில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். செகண்ட் ஸ்டெப் என்னது, இப்போ ஒரு வேளை அந்த ஆப்ஜெக்ட் இன்டிஜராக இருந்துச்சுன்னா இன்டிஜர் டைப் காஸ்டிங் பண்ணி செல்லில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக வந்து நம்மளுடைய ரோஸ் ரெடி ஆயிடுச்சு, செல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எந்த ஒரு ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னது, ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம், சரியா? ஸோ அதை வந்து நான் ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்ல எழுதிக்கிறேன். எக்ஸப்ஷன் ஏதாவது ஒரு எரர் வந்தால் E.print டாக்டரிஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ வந்து ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபைல் கிளாஸில் பார்த்துருக்கோம்ல, அது என்னது, ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். அவுட்டுங்கிற வேரியபிள் நேம், நியூ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். இதில் வந்து பாத் ஆஃப் த ஃபைலை வந்து பாஸ் பண்ணும், பாத் ஆஃப் த எக்ஸல் பாஸ் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து இப்போ ஒர்க் புக் கிளாஸில் வந்து நம்மளுடைய ஃபுல் சின்டாக்ஸ் இருக்கா. ஸோ அவுட் டாட் ஒர்க் புக் டாட் ரைட் இந்த அவுட், ஓகே. இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம பண்ணி வச்சுக்க எல்லா வேல்யூஸையும் ஒர்க் புக்கில் வந்து ரைட் பண்ணிடும். ஸோ அடுத்து வந்து அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. ஸோ அவுட் டாட் க்ளோஸ். ஸோ ஃபைனலாக வந்து ஒர்க் புக்கு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ் வந்து ஒர்க் புக் டாட் க்ளோஸ், ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ப்ராசஸ் ரன் ஆயிடுச்சாங்கிறத வந்து நம்ம போய் எக்ஸலில் பார்த்தா தான் புரியும். அதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து டெம்ப்ரரியாக இந்த ப்ராசஸ் ரன் ஆச்சுன்னா என்னோட சிஸ்டம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் புக் கிரியேட்டட் வித் தட் ஷீட் நேம் அந்த பாத் ரெண்டையுமே நான் அதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஒர்க் புக் கிரியேட்டட் வித் சீட் நேம்ங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ணிச்சேன். கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வித் பாத் ஆஃப் த எக்ஸல், அதாவது நம்மளுடைய எக்ஸல் பாத்தை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, அடுத்து வந்து ஒர்க் புக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, இல்லாட்டி ரிசோர்ஸ் லீக் ஆகும். ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் ரெடி. இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்கு 2 பேராமீட்டர் ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணியிருக்க பாத் ஆஃப் எக்ஸல் கமா ஷீட் நேம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஓகே, ஒர்க் புக் க்ரியேட் ஆயிடுச்சு இந்த பர்டிகுலர் பாத் வித் நேம் எம்ப்ளாயி டீட்டெயில். சரியா, இப்போ நீங்கள் அந்த பாத்தில் போனீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் புக் க்ரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ அந்த ஒர்க் புக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம பாஸ் பண்ண வேல்யூஸை எம்ப்ளாயி ஐடி, நேம், டெசிக்னேஷன், டிஓபி சேவ் ஆயிடுச்சு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்கிற ஷீட்டில். ஓகே, ஸோ டன். நம்ம வந்து கிரியேட் ஒர்க் புக் பார்த்தாச்சு, ரைட் ஒர்க் புக் பார்த்தாச்சு. இப்போ ரீட் ஒர்க் புக் பார்ப்போம். இதுக்கும் நான் 2 பேராமீட்டர் தான் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பாத் ஆஃப் த எக்ஸல், ரெண்டாவது வந்து ஷீட் நேம். ஸோ ரைட்டுக்கு வந்து ஃபைல் அவுட்புட் யூஸ் பண்ணணும். ரீடுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ட்ரை கேட்ச் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அடுத்து வந்து ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமில் இந்த பர்டிகுலர் ஃபைல் பார்த்தை வந்து டேரெக்டாக ஃபஸ்ட் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைலுங்கிற வேரியபிள் நேம், நியூ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், உள்ளே வந்து நீங்கள் வந்து பாத் ஆஃப் த எக்ஸல் கொடுத்துருங்க. ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டெப் 1 இப்போ ஃபைலுங்கிறது வந்து இன்புட் ஸ்ட்ரீமை டிரைவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஒர்க் புக் கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி கிரியேட்டுக்கு யூஸ் பண்ண அதே சின்டாக்ஸ் தான், XSS ஒர்க் புக் வேரியபிள் நேம். அடுத்து வந்து நியூ XSS ஒர்க் புக். இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த ஃபைலுங்கிறத வந்து பாஸ் பண்ணுவீங்க. அங்கே வந்து blank ஒர்க் புக், இங்கே வந்து இந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கை தான் ரீட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஃபைலுங்கிறத வந்து பாஸ் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து ஷீட் இனிஷியலைஸ் பண்ணுறோம். XSS ஷீட் ஒர்க் புக் டாட் ஷீட் நேம் இருக்கிறனால நான் கெட் ஷீட் இது யூஸ் பண்ணி, இல்லாட்டி நீங்கள் இண்டெக்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஷீட் வந்து நம்ம பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து ஷீட்டில் பாயிண்ட் பண்ணுறது. ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ரோ வெர்சஸ் காலமாக இட்ரேட் பண்ணணும் நம்ம லூப்பை. அதுக்கு நான் வந்து கலெக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இட்ரேட்டர், அந்த கலெக்ஷனை யூஸ் பண்ண போகிறேன், அந்த கிளாஸை. ஸோ இட்ரேட்டர் ஆஃப் நம்மளுடைய டேட்டா டைப் வந்து ரோ இட்ரேட்டருங்கிறது வந்து நம்மளுடைய வேரியபிள் நேம் ஷீட் டாட் இட்ரேட்டர். ஸோ கீழே இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் பார்த்தீங்களா, அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வைல் ரோ இட்ரேட்டட் டாட் ஹேஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த வைல் லூப் வந்து கீப் ஆன் ரன்னிங்கில் இருக்கும். அதே இது வந்து டாட் நெக்ஸ்ட் வந்து அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ஸோ ரோ ஆஃப் ரோவில் வந்து ரோ இட்ரேட்டட் டாட் நெக்ஸ்ட்டுங்கிறது போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து ரோவில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ ரோக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, செல். சரியா, ஸோ செல்லை நம்ம இட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு இட்ரேட்டர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். இங்கே வந்து நம்மளுடைய டேட்டா டைப் வந்து செல் இட்ரேட்டர் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்மளுக்கு ரோ இருக்குது, ரோ டாட் செல் இட்ரேட்டர். ஓகே, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வைல் செல் இட்ரேட்டர் டாட் ஹேஸ் நெக்ஸ்ட். அதான் எப்படின்னா எது வரைக்கும் காலம் வேல்யூஸ் இருக்கோ அது வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து செல்லில் வந்து டாட் நெக்ஸ்ட். இப்போ நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு செல்லில் வந்து அந்த வேல்யூ வந்து இருக்குது. ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெப் வந்து செக் பண்ணணும். அதாவது அந்த செல்லோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா இன்டிஜரா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அதனால செல் டாட் கெட் செல் டைப். ஓகே, செல் டைப் வந்து நிறைய விதமாக இருக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரிங்கும் இன்டிஜர் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நியூமெரிக்காக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் அந்த பர்டிகுலர் இதை வந்து இன்ட்னு கேஸ்ட் ஏன் பண்ணியிருக்கேன்னா, நியூமெரிக் பண்ணும்போது என்னன்னா .0ன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்குனால நான் இன்டிஜரில் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்கேன். செல் டாட் கெட் நியூமெரிக் செல் வேல்யூ. அடுத்து வந்து ஒரு டேப் வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே கரெக்டாக இருக்கும். சரியா, ரெண்டாவது வந்து ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் பூலியன் மற்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி அதனோட டிட்டர்மினேஷன் நீங்கள் கொடுக்கலாம். சரியா, செல் டாட் கெட் ஸ்ட்ரிங் செல் வேல்யூ. ஸோ இங்கே நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம், பிரேக் மிஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இது முடிஞ்சோன்னா பிரேக் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் அடுத்த கேஸ்க்கு அது வந்து போகும். ஸோ ஃபைனலாக ஒரு சின்ன சிஸ்அவுட் எதுக்குன்னா அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்குன்னு கொடுத்துருக்கேன்.
ஸோ ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும், அதே மாதிரி ஒர்க் புக்கையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து கால் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கூப்பிடுவோம். அதில் வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று பாத் ஆஃப் த எக்ஸல், ஷீட் நேம். ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த ஒர்க் புக் க்ரியேட் ஆகிடுச்சுல, ஸோ அதே டேட்டா வந்து இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணணும் நம்ம ரிசல்ட். ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிருக்கு. இப்போ டேட்டா பார்த்திங்கன்னா 1 by 1 பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா வந்து நான் வந்து சிஸ்டமில் பிரிண்ட் எல்என் வந்து கே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து பிரிண்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் பேவன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு எக்ஸல் ஃபைலை ரீட் அண்ட் ரைட் பண்ணுறது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுவது நம்பராஜன். பாய் பாய்.